ஹாய் எவ்ரி ஒன். ஓகேம்மா, இன்னைக்கு வந்து பைத்தான் செஷனில் டே 19. ஓகேவா? ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் ரிமைனிங் இருக்கிற சில, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்டில் ரிமைனிங் இருக்கிற சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்டில் கிளாஸ் பார்த்தோம். ஸோ கிளாஸோட ரிமைனிங் திங்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து கிளாஸ்னால் என்ன, அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கொஞ்சம் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த செஷனில் வந்து அதோட கண்டினியூ நம்ம வந்து அந்த இதில் வந்து வேறு என்னலாம் இருக்குது, வேறு அதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணால் அதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், அதோட ஃபங்க்ஷன் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த செஷனில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நேற்று கிளாஸில் நம்ம வந்து பைத்தானோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் கிளாஸ்னால் என்ன, அதில் வேறு என்னலாம் இருக்குது, கிளாஸ்க்குள்ளே வேறு என்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதோட சின்டெக்ஸ் என்னது, கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதோட வேல்யூஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அதோட வேரியபிள்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து நேற்று கிளாஸில் பார்த்தோம். அண்ட் அது போக சம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், பில்டின் ஆட்ரிபியூட்ஸ் மாதிரி சில இது கொடுத்துருந்தாங்க, அதையும் பார்த்தோம். அப்படி தானே? ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் பண்ணுறோம், டெஸ்ட்ராயிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லி அது வந்து கார்பேஜ் கலெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரியா? ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத, இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம எல்லாமே வந்து எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு செட்டைன் பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு சில டேட்டாஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வைப்போம். அப்படின்னா மற்ற ப்ராசஸ் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வந்து ரன் ஆகும். அண்ட் அதே சமயம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ப்ராசஸ்லேயே நமக்கு வந்து ஃப்ளோ இருக்காது. ஓகேவா? ஸோ அதான் இவங்க வந்து சொல்கிறாங்க, நமக்கு வந்து தேவையில்லாத அதாவது தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து we need to free some memory space, then only ரிமைனிங் ப்ராசஸ் வந்து நமக்காக கரெக்டாக வந்து ஏற்ற மாதிரி ரன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று டெஸ்ட்ராயிங் ஆப்ஜெக்ட் இல்லை கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு வேரியபிளோ வந்து சம் டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணி பாஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த இது முடியும் போது என்ன ஆகும்னா, அந்த ஆப்ஜெக்டோட ஸ்கோப்புன்னு சொல்லலாம், அது அந்த ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இட் வில் கம்ஸ் டு 0 சம்திங். ஓகேவா? ஸோ 0 மீன்ஸ் நத்திங் பட் அந்த ப்ராசஸ்க்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து வேறு எதையும் ரெஃபர் பண்ணல, வேறு எதையும் வந்து கால் பண்ணல. அப்படிங்கும்போது அது என்ன ஆகும்னா, யூ ரெஃபர் இட் அஸ் 0. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஓகேவா? டெர்மினேட் பண்ணிட்டு என்ன பண்ணால், அந்த இடத்த வந்து நமக்கு வந்து ஃப்ரீ பண்ணி வச்சிரும். ஃப்ரீ பண்ணி வச்சிருச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வந்து அடுத்து வேறு ஏதாவது வேரியபிளோ ஏதோ ஒன்று அசைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பிளேஸை வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்னலாக உள்ளே நடக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து வெளியில் வந்து அவ்வளோ க்ளீனாக வந்து நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தென் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு A = 40 அப்படின்னு சொல்லி இது நார்மல் சின்ன எக்ஸாம்பிளுமா எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ A = 40 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தென் B = Aன்னு போடுறாங்க. அது என்ன ஆகும்னா, ஸோ B = A அப்படின்னு செய்யும்போது திரும்ப கூட கொஞ்சம் வந்து சேர்ந்து இதாகும். ஸோ தென் C = Bயை கொடுக்குறாங்க. ஸோ அந்த 40 அப்படிங்கிறது வந்து Bக்கு அசைன் ஆகும். ஸோ தென் வந்து Bலேருந்து Cக்கு வந்து அசைன் ஆகும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் மூணுமே வந்து ஒரே இதை தான் நமக்கு வந்து ரெஃபர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி தானே? ஒரே இடத்த தான் நமக்கு வந்து ரெஃபர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து அடுத்ததில் என்ன பண்ணுறாங்கன்னா, அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டெலிட் கொடுத்து ஏவோட வேலையை வந்து ரிமூவ் பண்ணி விட்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 40 அப்படிங்கிறது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அடுத்து Bயில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த B = Aங்கிற ரெஃபரன்ஸ் இந்த வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இல்லாமல் வேறு மெமரி ஸ்பேஸுக்கு வந்து போயிடும். ஸோ அதே மாதிரி தான் Cலையும் C(0) வந்து -1 போடும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல உள்ள மெமரி ஸ்பேஸை நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வேறு ஒன்று அசைன் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, நான் சொன்னது அந்த இதை வந்து ரிமூவ் ஆகிறது வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து என்ன மாதிரி இதாகுது அப்படிங்கிறது தெரியாது.
ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்லி டெலிட் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து டிஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸை வந்து டெலிட் பண்ணி நமக்காக மெமரி வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா தான் நமக்கு அடுத்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போதும் அடுத்த ஒரு வேல்யூவோ இல்லை வேரியபிளோ நம்ம அசைன் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா நமக்கு வந்து அதில் வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்டோ ப்ரோக்ராமாக ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து ஒரு இது ரன் பண்ணுறதுக்கு அதிலே வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் மேலே ஃபங்க்ஷனாக எழுதிட்டு போகிறீங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல எதுவுமே ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை, மெமரி அலோகேஷனுக்கே வந்து இடம் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஒரு செட் லிமிட் மேலே போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கார்பேஜ் கலெக்ஷனோட வேலை என்னென்னா ஸோ அன்வான்டாக இருக்கிற மெமரி ஸ்பேஸை ஃபுல்லாக அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஒரு ஃபங்க்ஷனோ அடுத்த ஒரு வேரியபிளோ அடுத்த ஒரு வேல்யூவோ அசைன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு இடம் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா சிஸ்டம் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஹேங் ஆகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே இந்த மாதிரி கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம நேற்று ரன் பண்ணும்போது நமக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ வந்துச்சு. இஎம்பி கவுண்ட்டுன்னு ஒரு இடத்துல தப்பாக போட்டிருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ரேண்டமாக வந்து ஒரு வேல்யூ வந்து நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு வந்துச்சு. ஸோ அதுவும் இந்த மாதிரி கார்பேஜ் கலெக்ஷனில் இருந்தால் எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு வந்து கொடுக்காது, வந்து கார்பேஜ் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல ஏபிசின்னு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் பாயிண்ட் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்குறான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க. HY = 0 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ தென் வந்து அதை வந்து டெலிட் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் கொடுத்து டெலிட்னு சொல்லி கொடுத்து கிளாஸ் நேம் வச்சு வந்து டெலிட் பண்ணுற சொல்லி வந்து கொடுத்துட்டான். ஸோ இது நேற்று நம்ம இதில் பார்த்தோம், சம் ப்ரீடிஃபைன் பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கும் நீங்கள் டிக்ஷனரி அந்த மாதிரி பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் கொடுத்து அது வந்து என்ன மாதிரி இதோ அதை வந்து டெலிட் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ தென் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு ஒரு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ தென் வந்து அடுத்து வந்து டெலிட் பண்ணி விட்றாங்க. அந்த 3 பாயிண்ட்டுமே வந்து டெலிட் பண்ணி விட்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம், என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணியாச்சு. இடையில அண்ட் இன்டென்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இன்டென்ட் கரெக்டாக இல்லைன்னா எரர் கண்டிப்பாக வரும். இங்கே வா. ஓகே, ஸோ பிரிண்ட்டுக்கு வந்து இது கொடுக்கணும். ஸோ இது வந்து இந்த கிளாஸ் நேம் அப்படிங்கிற கொடுத்துக்கு வந்து எந்த கிளாஸோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிற கிளாஸ் தான் ரெஃபர் பண்ணும். ஸோ தட் மீன்ஸ் பாயிண்ட் கிளாஸ் இஸ் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதாகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ ஐடி ஆஃப் பிடின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணணும், நமக்கு வந்து இந்த ப்ராசஸோட ஐடி, இந்த கிளாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ராசஸ் உள்ள மெமரி லொக்கேஷனில், ஸோ அந்த ப்ராசஸ் ஐடியை தான் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ செக் பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்ட்டு. python main.py. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் ஐடியை வந்து எடுத்து கொடுக்குது. சரியா? ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த இது எல்லாமே டெலிட் பண்ண பிறகு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிளாஸ் நேம் கொடுத்து பாயிண்ட் வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் மெத்தடில் வந்து 2 வேரியபிள் வந்து கொடுத்துருக்காங்க, x = 0 y = 0 அப்படின்னு சொல்லி சம் ரேண்டம் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூக்கு ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்படிங்கிறது இல்லை, இதுதான் அப்படிங்கிறது இல்லை, ஏதோ எந்த வேல்யூவும் நம்ம வந்து கொடுத்து அசைன் பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பெஷல் மெத்தட் சொன்னாங்க, டெலிட் அப்படிங்கிற ஸ்பெஷல் மெத்தட் சொன்னாங்களா, அந்த மெத்தட் வந்து உள்ளே கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளாஸை வந்து எனக்கு வந்து டெலிட் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அந்த மெமரி வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தென் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த ஆப்ஜெக்டே வந்து அடுத்தடுத்து ஆப்ஜெக்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ரெஃபர் பண்ணி விட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த 3க்குமே வந்து ஒரே ப்ராசஸ் ஐடி தான் நமக்கு வந்து
டிஸ்ப்ளே ஆகும். ஸோ தென் இந்த 3 இது ஆப்ஜெக்ட்டையும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும், நம்மளோட மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த டெலிட் மெத்தட் வந்து இனிஷியேட் ஆகி நமக்கு வந்து மெமரி வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிக்குது. ஓகேவா? ஓகேம்மா. ஸோ அதான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தென் வந்து கிளாஸ் இன்ஹெரிடன்ஸ். நமக்கு இன்ஹெரிடன்ஸ்னால என்னன்னு தெரியும், ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணி எழுதுறது. சரியா? சைல்டு கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணி எழுதுறத நம்ம வந்து இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு பேரண்ட் கிளாஸ் எழுதியிருப்போம். அந்த பேரண்ட் கிளாஸில் இருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து ஒரு சப் கிளாஸில் எடுத்து எழுதி கால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே? ஸோ அதான் வந்து நம்ம வந்து இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம சைல்டு கிளாஸில் எழுதுறது வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி இருக்கும்னா, சைல்டு கிளாஸ்லேருந்து பேரண்ட் கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதில் வந்து பேரண்ட் கிளாஸில் வந்து சைல்டு கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸோ இல்லை வேல்யூஸோ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஆனால் இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, we can able to access the parent class attributes and அதில் எதுவும் மெத்தடோ இல்லை வேறு எதுவும் இருந்துச்சுனாலும் அதையும் நம்ம வந்து சைல்டு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பேரண்ட் கிளாஸ் என்ன பண்ணணும்னா, பேரண்ட் கிளாஸில் இருந்தும் சைல்டு கிளாஸில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸோட டேட்டா மெம்பர்ஸோ மெத்தட்ஸே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ கிளாஸ் போட்டு சப் கிளாஸ் நேம் கொடுத்து பேரண்ட் கிளாஸ் வந்து எத்தனை நாள் எடுக்கலாம், மினிமம் வந்து 1 இருக்கணும். ஸோ அது போக நம்ம வந்து எத்தனை பேரண்ட் கிளாஸ்னாலும் நம்ம வந்து உள்ளே கொடுத்து கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் பேரண்ட்னு போட்டு பேரண்ட் ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு 100. ஸோ தென் இனிஷியேட்டில் வந்து ஒரு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டோம், டெலிட் பண்ணிவிட்டு. ஸோ கிளாஸ் நீங்கள் ஜாவாவில் போட்டிருப்பீங்க, இந்த இதில் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பீங்க மார்க் லிஸ்ட் வச்சு. ஸோ கிளாஸ் பேரண்ட் கிளாஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பேரண்ட் கிளாஸ் இதுக்குள்ளே செல்ஃப் எழுதியிருக்காங்களா? எஸ், செல்ஃப் எழுதியிருக்காங்க. ஸோ பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு ஆட்ரிபியூட் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? பேரண்ட் ஆட்ரி. ஓகே, பேரண்ட் ஆட்ரி ஈக்குவல் டு சம் வேல்யூ 100 தான் கொடுத்தாலும் சரி 100 கொடுப்போம். ஸோ தென் என்ன பண்ணுறோன்னா, டெஃப் போய்ட்டு இனிட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதில் வந்து எதுவுமே பண்ணல, நம்ம வந்து இனிட்டை மட்டும் ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் என்ன பண்ணுறோன்னா, பிரிண்ட் ஆஃப் பேரண்ட் கால்டு. ஓகேவா? இது நம்ம வந்து பேரண்ட் கிளாஸாக வந்து எழுதிட்டோம். சரியா? ஸோ அடுத்து ஒரு கிளாஸ் வந்து எழுதுகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுறோன்னா, சைல்ட் கிளாஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம பேராமீட்டர் எதை பாஸ் பண்ண போகிறோம்னா, அந்த பேரண்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, தட் பேரண்ட் கிளாஸ் வில் ஆக்ட் ஆஸ் அன் ஹைரார்கி. ஓகேவா? நம்ம வந்து அந்த சைல்ட் கிளாஸை வந்து பேரண்ட் கிளாஸ் ஹைரார்கியில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதில் பேரண்ட் மெத்தட் 2-3 கொடுத்துருக்காங்க. சரி, வந்து ஸோ யூசர் டிஃபைன் எதுவும் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? டெஃப் அடுத்து பேரண்ட் மெத்தட். சரியா? ஸோ இதுலேயும் வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் மட்டும் கொடுப்போம். பேரண்ட் மெத்தட் கால்டு def parent attribute. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் வந்து நம்மளோட ஆட்ரிபியூட்டை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பேரண்ட் ஆட்ரிபியூட் நினைக்கிறேன். ஓகே, இதில் தான் வேல்யூ பாஸ் பண்ணுறாங்க. ஸோ கமா வந்து ஆட்ரினோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரண்ட் கிளாஸ் டாட்
பேரண்ட் ஆக்ட்ரி ஈக்குவல் டு ஆக்ட்ரி. ஓகேவா? ஸோ இது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வேறு எதுவுமே பண்ணல. ஓகே, செட் ஆட்ரிபியூட் கெட் ஆட்ரிபியூட் போட்டுருக்காங்களா? ஓகே, நம்மளும் அப்படியே போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட்ரிபியூட் வந்து செட் பண்ணுறாங்கம்மா, சரியா? ஸோ செட்டு கிட்ட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் செட் பண்ணுறாங்க. அடுத்ததில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்ரிபியூட் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. கெட் ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஆஃப் பேரண்ட் attribute comma parent class dot parent attribute. ஓகேவா? இப்படி தானே கொடுத்துருக்காங்கம்மா, பேரண்ட் attribute. ஓகே, ஸோ அடுத்து சைல்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைல்டில் வழக்கம் போல் வந்து நம்மளோட இன்ஸ்டலேஷன் மெத்தட். ஓகேவா? டெஃப் அண்டர்ஸ்கோர் யூனிட். ஓகேவா? இதில் வந்து பிரிண்ட் போயிட்டு நம்மளுக்கு சைல்டு கால்டு. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் பண்ணல. அடுத்த ஒரு மெத்தட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சைல்டு மெத்தட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா? ஸோ டெஃப் போயிட்டு சைல்டு மெத்தட் தென் இதில் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் போட்டு சைல்டு மெத்தட் கால்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we are going to create an object, பட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எதுக்காக கிரியேட் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து சைல்ட் கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சைல்ட் கிளாஸ் ரொம்ப பெருசாக இருக்கு, சிசி ஓபிஜ். ஓகேவா? ஈக்குவல் டு சைல்ட் கிளாஸ். ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் சைல்ட் கிளாஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஒரு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிசி ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சிசி ஆப்ஜெக்ட் டாட் கொடுத்து நான் வந்து பேரண்ட் மெத்தடாக கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பேரண்ட் மெத்தட் நான் வந்து கால் பண்ண வச்சுக்கோங்களேன். எனக்கு பேரண்ட் மெத்தடில் என்ன இருக்குது? ஸோ பிரிண்ட் பேரண்ட் மெத்தட் இருக்குது. அது மட்டும் எனக்கு வந்து இதாகும். சரியா? ஸோ இதே நான் இங்கே வந்து சைல்டு மெத்தடையும் கொடுக்கலாம். சிசி டாட் சைல்டு மெத்தடை கொடுத்தேன்னா சைல்டு மெத்தட் மட்டும் எனக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சைல்டு கால், சைல்டு மெத்தட் கால், பேரண்ட் கால், பேரண்ட் மெத்தட் கால். நம்ம இது எல்லாமே எதுலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் we are calling with an சைல்டு attribute. ஓகேவா? நம்ம சைல்டு attributeக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேரண்ட்டோட மெத்தடு, பேரண்ட்டோட ஆட்ரிபியூட்டை நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நவ் we are going to set attribute for the parent. ஓகேவா? ஸோ 300. I think we need to print also g dot get attribute. ஓகே, இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு ஆனால் நம்ம மேட்சில் இங்கே கொடுத்துருந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து 100. அப்படி தானே? இங்கே நம்ம கொடுத்துருந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 100. ஓகேவா? நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம். பேரண்ட் attribute in set in get. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கொடுத்துருந்தது அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருந்தது பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே கொடுத்துருந்த ஆட்ரிபியூட் வந்து 100. பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா அந்த பேரண்ட் ஆப்ஜெக்ட்டில் வந்து பேரண்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து we will override it. ஓகேவா? அந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம வந்து 200 அப்படி 300ன்னு சொல்லி நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ணிட்டோம். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த 300 போய் அங்கே செட் ஆகி நமக்கு அடுத்த இதில் நம்ம அதை கெட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருது அப்படின்னா நமக்கு வந்து 300 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வருது. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு எதுவுமே பண்ணல, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து கொடுத்துருக்குறேன். இது நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம அந்த எக்ஸாம்பிள் உள்ளது அப்படியே கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ கொடுத்துருக்குறோம். ஸோ இனிஷியலேஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவாம்மா? யூனிட் மெத்தட் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த யூனிட் மெத்தட் இல்லைனாலும் நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூனிட் மெத்தட் நேற்று நான் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் வந்து யூனிட் மெத்தட் இல்லைனாலும் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ பட் ஆனால் அவங்க தான் வந்து போட்டிருந்தாங்க இன்ஸ்டலேஷன் வந்து நெசசரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். பட்டு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்ஸ்டலேஷன் கொடுக்கல, எனக்கு டவுட் இருந்துச்சு.
ஓகே. இப்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஜஸ்ட் பேரண்ட் கால்டு அப்படின்னு மட்டும் நம்ம வந்து கொடுத்துருவோம். இது வந்து நம்ம ஓவராலாக அந்த கிளாஸை கால் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து இனிஷியலைஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேரண்ட் மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் கொடுத்தோம் அப்படின்னா, we need to give some வேல்யூ. அதனால தான் நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இனிஷியலைஸில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வேரியபிள்ஸ் கொடுத்து வந்து இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து பண்ணுவோம். அப்படி தானே? நம்ம வேரியபிள் கொடுத்து நான் இது பண்ணோம், ஆக்சஸ் பண்ணோம், அந்த மாதிரி வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வில் கிவ் அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. சரியா? ஸோ அது வந்து இங்கே வந்து நமக்கு வந்து பிரிண்டே ஆகலை. அப்படி தானே? ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், 3 மெத்தட் வந்து கொடுத்துருக்குறோம். ஒன்று பேரண்ட் மெத்தட், ஒன்று வந்து செட் ஆட்ரிபியூட், ஒன்று வந்து கெட் ஆட்ரிபியூட்னு கொடுத்துருக்கோம். செட் ஆட்ரிபியூட்டில் மட்டும் நம்ம வந்து ஒரு ஆட்ரிபியூட் வந்து பாஸ் பண்ணுறோம். சரியா? எதுவும் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து சம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து சைல்டு ஆட்ரிபியூட், சைல்டு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைல்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பேரண்ட் கிளாஸை வந்து பேராமீட்டரை நம்ம வந்து பாஸ் பண்ணி விட்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இட் வில் ஆக்ட் ஆஸ் லைக் அன் ஹைரார்கி. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து ஹைரார்க்கியாக வந்து ஆக்ட் ஆகுது. சரியா? ஓகேவாம்மா? இது வந்து நம்ம வந்து ஹைரார்க்கியாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதான் நம்ம வந்து கிளாஸ் ஹைரார்கி, கிளாஸில் உள்ள ஹைரார்கி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பேரண்ட் கிளாஸே நம்ம வந்து ஆட்ரிபியூட்டாக அதுக்கு வந்து பாஸ் பண்ணிக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை பேரண்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா, எத்தனை கிளாஸ் இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து பேரண்ட் கிளாஸாக வந்து ஒரு சைல்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பேரண்ட் கிளாஸ் இருக்கா, நான் வந்து இதில் இன்னொன்று கொடுக்குறேன். கிளாஸ் பேரண்ட் 02. சரியா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் இன்ட்லெஸ் மெத்தட் கொடுக்குறேன். இதில் வந்து பிரிண்ட் போய்ட்டு பேரண்ட் கால்டு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இதில் ஒரு மெத்தட் மட்டும் கொடுக்குறேன். பேரண்ட் மெத்தட். ஸோ இதில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு பேரண்ட் டு செட் கால்டு. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே கமா மட்டும் போட்டு என்ன பண்ணுறேன்னா, பேரண்ட் டு ஒன்று வந்து உள்ளே கொடுத்துருக்குறேன். ஸோ அகெயின் நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கோயிங் டு ஆட் தட் பேரண்ட் டு மெத்தட். சரியா? நான் இது முடிஞ்ச உடனே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, cc_obg டாட் பேரண்ட் டு மெத்தட். இதை மட்டும் நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இதோட இதுவும் நம்ம வந்து கால் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேரண்ட் சைல்டு கால் இருக்குது, சைல்டு மெத்தட் இருக்குது, தென் என்ன இருக்குது, இப்போ நமக்கு டேட்டா சைல்டு கால் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல உள்ள சைல்டு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரியா? ஓகேவா? ஸோ சைல்டு மெத்தட் கொடுத்துருக்குறோம், பேரண்ட் மெத்தட் கொடுத்துருக்கோம், பேரண்ட் டூ மெத்தட் கொடுத்துருக்கோம், நமக்கு எல்லாத்தையும் வந்து கால் பண்ணி கொடுத்துருச்சு. சரியா? இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை இதனாலும் நம்ம வந்து ஒரு சைல்டுக்கு வந்து பேரண்ட்டாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஒன்று தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது இல்லை, ஒன்று தான் கொடுக்கணும், 2 தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எத்தனை கிளாஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து பேரண்ட்டாக இதுக்கு வந்து சைல்டுக்கு வந்து பேரண்ட்டாக நம்ம வந்து கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. சிமிலர் வே டிரைவ் ஏ கிளாஸ் ஃப்ரம் மல்டிபிள் பேரண்ட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸில் வந்து மல்டிபிள் பேரண்ட் கூட இருக்கலாம். மல்டிபிள் பேரண்ட் வச்சு நம்ம அதோட கிளாஸஸை மெத்தட்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா. சரியா? ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னும் 2 ஃபங்க்ஷன்ஸ், 2 ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இ சப் கிளாஸ் ஆர் இஸ் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த சப் கிளாஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒன்றும், அண்ட் அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ஸு, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ் நேம் வந்து இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்கேஸ் அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதோட வேல்யூ வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படிங்கிறது வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டும், நமக்கு அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டன் ஆகும். ஓகேவா? இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ இதுக்கடுத்து வந்து ஓவர் ரைட் மெத்தட். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே இப்போ ஒரு பேரண்ட்டில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா,
we can able to override the method in our child. சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் மெத்தட் செட் அட்ரிபியூட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்லணும், இந்த கெட் அட்ரிபியூட் செட் அட்ரிபியூட்லாம் எடுத்து விட்டுடலாம். அதெல்லாம் வேண்டாம். இதை அந்த எக்ஸாம்பிளுக்காக போட்டுது. இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து ஓவர் ரைட் மெத்தட் மட்டும் போடுறேன். ஓகேவா? இல்லைன்னா ஓடபிள்யூ மெத்தடும் போடுறேன். ஓகேவா? ஓடபிள்யூ மெத்தட் போட்டுருங்க. ஸோ பேரண்ட் 2 தேவையில்லை, பேரண்ட் 2 ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கேயும் பேரண்ட் 2 தேவையில்லை. அண்ட் இந்த ஆப்ஜெக்டில் உள்ள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ கீழே வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? சைல்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த ஓ மெத்தட் 2 அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும்னா இட் வில் ஆக்ட் அஸ் லைக் அண்ட் ஓவர் ரைட்டட் மெத்தட். சரியா? இப்போ நான் இங்கே போயிட்டு cc_obj.ow மெத்தட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் எனக்கு வந்து சைல்டு மட்டும்தான் வந்து அவுட்புட்டு கொடுக்கும். ஸோ சைல்டு மெத்தடோட சைல்டுக்குள்ளே இருக்கிற அந்த மெத்தட் தான் வரும். இட் வில் ஓவர் ரைட் அவர் பேரண்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பேரண்ட் மெத்தட் வந்து ஓவர் ரைட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சைல்டு மெத்தட் மட்டும் நமக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? ஓவர் ரைட் பண்ணிவிட்டு. ஸோ இதுவும் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க ஜாவாவில். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. மெத்தட் ஓவர்லோடிங் இது ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் வந்து டிஃப்ரென்ஸ் உண்டுமா? சரியா? ஓவர்லோடிங்க்கும் ஓவர் ரைட்டிங்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ ஓவர்லோடிங்னால் நம்ம வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம் வித் சேம் நேம், பட் வி வில் டிஃபர் இட் வித் அன் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஓவர் ரைட்டிங் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெத்தடை வந்து அப்படியே வந்து வேறு ஒரு கிளாஸில் அதோட சைல்டு கிளாஸில் வச்சு நம்ம வந்து ஹைட் பண்ணுற மாதிரி ஹைட் பண்ணிடுறோம். ஓகேவா? பேரண்ட் கிளாஸில் இப்படி ஒரு மெத்தடே இல்லை, சைல்டு கிளாஸில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வி வில் ஹைட் தேட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஓவர்லோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் ஓவர்லோடிங் மெத்தட் செஞ்சு கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து நமக்கு பைத்தானில் இருக்கிற சம் பேசிக்கான ஓவர்லோடிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இனிட்டு ஸோ எதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிட் கொடுத்து செல்ஃப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறான். ஸோ அது கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து நம்ம வந்து அதுக்கான சம் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கூட கிளாஸ் நேம் ஆஃப் ARGS கொடுத்துருக்கான். ஸோ நம்ம டெலிட் இப்போ தான் பார்த்தோம். ஒரு டெஸ்ட்ரக்டர் மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படின்னு பார்த்தோம். நமக்கு தேவையில்லாத மெமரி ஸ்பேஸை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது பண்ணோம். அப்படி தானே? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கான். ரெப்ரசன்டேஷன் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கான். ஸோ தென் வந்து ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. தென் வந்து கம்பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 இது வந்து பில்டின், அதாவது டிஃபால்ட்டாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? விகன் பேசிக்காக உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி, பைத்தானில் உள்ள பேசிக்கான சம் பேஸ் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ தென் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லோடிங் ஆப்ரேட்டர். ஸோ ஓவர்லோடிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். இப்போ நம்ம பார்த்தது வந்து மெத்தட்ஸ் வந்து ஓவர் ரைட்டிங் பார்த்தோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அடிஷன் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரு ஒரே இதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்து 2 ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் அதே கிளாஸ்லேயே க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி எழுதுனது ஒரு கிளாஸ் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு கிளாஸ் தான் எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு கிளாஸுக்கே வந்து 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த பாஸ் பண்ணுற வேல்யூ ரெண்டுமே வந்து ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ லைக் எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். obj1 = ஸோ கிளாஸ் நேம் வந்து ஆடுன்னு கொடுத்துருக்காங்க, ஆட் ஆஃப் 2,3. ஸோ வந்து அதே கிளாஸ் தான் obj2 ஆட் ஆஃப் 5,6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இது எப்படி அடிஷன் இது பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த 2வையும் 5ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ அந்த 3யும் 6ஐயும் நமக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வர்றதா நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஓவர்லோட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருப்போம். ஒரு வெக்டர் கிளாஸ், அதாவது நம்ம வந்து ஒரு 2 டைமென்ஷனில் 3 டைமென்ஷனில் வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கிளாஸ் எழுதியிருக்கோம். அந்த கிளாஸை வந்து இப்போ நம்ம வந்து அந்த கிளாஸோட இதே இன்னொரு கிளாஸில் வந்து ஆட் பண்ண போகிறோமோ இல்லை அந்த கிளாஸை வச்சு இன்னொரு வேறு ஏதோ இது அதே கிளாஸ் வச்சு இப்போ 2 கிளாஸ் இருக்குன்னா, சாரி நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸையே திரும்ப ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்கு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த 2 ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதில் ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து லைக்லி ஓவர்லோட் பண்ணி அந்த 2 கிளாஸுக்கும் நடுவில் வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இவங்க வந்து ஓவர்லோடிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, double_add அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வந்து they use in this program. சரியா? இப்போ இந்த ஆட் மெத்தட் வந்து நம்ம கிளாஸில் வந்து கொடுத்து இவங்க வந்து இந்த வெக்டார் ஆப்ரேஷன் வந்து இதில் வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிஷன் ஆப்ரேஷனுக்கு வந்து இந்த ஆட் அப்படிங்கிற மெத்தட் வந்து கொடுத்து இது பண்ணுறாங்க. சரியா? எக்ஸாம்பிளுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான இது மாதிரி இருக்கும். ஓவர்லோடிங் மெத்தட் அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் மாதிரி தான். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் நம்ம இதை அப்படியே ஒர்க் பண்ணுவோமா? இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஸோ கிளாஸ் வெட் ஆடுன்னு நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் வந்து இனிஷியேட் பண்ண போகிறேன். _ இனிட் செல்ஃப் போய்ட்டு a, b. சரியா? 2 வேல்யூ வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். இதில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா self.a. அந்த செல்ஃப் அப்படிங்கும்போது எனக்குள்ளே இருக்கிற வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இந்த இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? a = a, self.b = b. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த 2 வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இப்போது நம்ம மேலே சம் பேஸ் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம்ல, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கான பேஸ் கன்ஸ்ட்ரக்டர் def__ string. ஸோ இட் வில் ஜஸ்ட் டிஸ்பிளே அண்ட் ஸ்ட்ரிங் மெசேஜ். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் மெசேஜாக ஒரு மெசேஜாக வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. பட் வி நீட் டு பிரிண்ட் தட் வேல்யூஸ். நமக்கு வர்ற வேல்யூ வந்து இன்டிஜராக தான் இருக்கும். அந்த இன்டிஜர் வேல்யூ என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரிங்காக வந்து அந்த இன்டிஜர் வேல்யூ ஸ்ட்ரிங்கை வச்சு பாஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் என்ன பண்ணணும்னா, இன்டிஜர் டேபிளே வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த %d கொடுத்து இந்த மெத்தடில் வந்து இவங்க வந்து இது வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரிட்டர்ன் ஆஃப். ஸோ டேட்டா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே போட்டாங்க. வெக்டார் வேல்யூஸ் percentage then value of percentage. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா self.a, self.b. சரியா? ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் அந்த வேல்யூ போட்டு நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓகேவா? நம்ம %d சொல்லலாம். d, %d. ஸோ நம்ம %d யூஸ் பண்ணுறதுனால we need to use % here, not comma. ஓகேவா? ஸோ தென் அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஆட் அப்படிங்கிற மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஆட் ஆஃப். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டராக பாஸ் ஆகுது. ஒன்று வந்து செல்ஃப் வேல்யூ, இன்னொன்று வந்து அதர் வேல்யூ அப்படின்னு சொல்லி பாஸ் ஆகுது. சரியா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நானே எஸ் ரிட்டர்னில் self.a ப்ளஸ் other.a, self.b plus self other.b. ஓகேவா? ஸோ இப்போ இந்த செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு இதுக்குள்ளே வேல்யூ எடுத்துக்கும். இந்த அதர் அப்படிங்கிறது அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வேல்யூவை நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து
2 இதோட வேல்யூ நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெக்டாடுங்கிறதுக்கு நான் வந்து 2 இது வந்து 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு வெக்டாட் ஆஃப் 3, 7, then v2 equal to vectad of 4, 6. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெண்டுமே வந்து கொடுத்துட்டேன். சரியா? நான் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட் கொடுத்து v1 + v2 ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். லெட்ஸ் சி ஆன்சர் வருதா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம பெருசாக ஒன்றுமே பண்ணலாமா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக வேல்யூ இன்ஸ்லேஸ் பண்ணுற மாதிரி இன்ஸ்லேஸ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கும் தனியாக மெத்தட் எழுதாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற ப்ரீடிஃபைன்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் வச்சு நம்ம வந்து எடுத்து எழுதுகிறோம். சரியா? அந்த ஸ்ட்ரிங் மெத்தட் போட்டதுனால என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அவுட்புட் எடுத்து கொடுத்துரும். நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் வந்து பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதில் எந்த மெத்தடையும் நம்ம வந்து கால் பண்ணல. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிற மெத்தட்ஸ். சரியா? நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஒரு கிளாஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீ டிஃபைன்டாக உள்ளது போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஸ்ட்ரிங்கை வச்சு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறனால, நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு ரிட்டர்ன் பண்ணுறோம். நமக்கு வர வழி வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ வர்ற வழி இன்டிஜராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம C++லாம் என்ன பண்ணுவோம், ஒரு இன்டிஜர் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு %d போடுவோம், ஃப்ளோட் வேல்யூனா %f போடுவோம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, %d போட்டு அந்த இன்டிஜர் வேல்யூ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம், வெக்டர் வேல்யூஸ். சரியா? ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த வெக்டர் வேல்யூஸ்னு அந்த அவுட்புட் வரணும். ஓகே, இதை எடுத்துகிட்டு போப்போம் என்ன வருதுன்ட்டு. ஐ திங்க் ஏதோ லைனை வந்து காப்பி பண்ண முட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேம்மா, நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஸோ இன்ஸ்லேஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து நான் ஆக்சுவலாக ஆன்லைன் செக் பண்ணும்போது எனக்கு அந்த வெக்டர் வேல்யூஸ் அப்படிங்கிற அந்த இதோடய சேர்ந்து அவுட்புட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, வி ஜஸ்ட் புட் அண்ட் டிஃபைன் மெத்தட், அதாவது ப்ரீடிஃபைன் மெத்தட் ஆட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஸோ செல்ஃப் டாட் ஏ அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு வேல்யூ வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும். சரியா? இந்த அதர் டாட் ஏல நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து அடுத்து நம்ம என்ன செகண்ட் வெக்டரில் என்ன கொடுக்கமோ அந்த வெக்டரோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம v3 போட்டுவோம். இந்த இடத்துல என்ன வருதுன்ட்டு ஸோ 3 வேல்யூவாக கொடுத்துப்போம். நம்ம 2 டைமென்ஷனல் தான் போட்டிருந்தோம். we just going to put up something. ஓகேவா? ஸோ மேபி it will show an error காமிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அன்லெஸ் எரர் காமிக்கி, ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கல. இதே நம்ம அந்த இடத்துல சி கொடுத்துருந்தோம், மேபி சி டி அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருந்தா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த வெக்டர் மேபி ஆட் ஆகலாம். ஓ, கமா போடலையோ, சாரிம்மா, கமா போடல, ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தோம். பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்கார்டினேட் டியூப்பிள் மட்டும்தான் போட்டுருக்கோம். ஸோ 2 இதை மட்டும்தான் வந்து கன்கார்டினேட் பண்ணணும். 3ஆவதாக உள்ளதை வந்து கன்கார்டினேட் பண்ணாது, அதாவது ஜாயின் பண்ணாது, ஆட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு மெத்தடை வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து எந்த மாதிரி ஓவர்லோட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து டேட்டா ஹைடிங். ஸோ டேட்டா ஹைடிங் அப்படிங்கும்போது நம்ம இப்போ இதில் பார்த்தோம்ல மெத்தட் ஓவர் ரைடிங் பார்த்தோம்ல. மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணும்போது என்னாச்சு, நமக்கு வந்து பேரண்ட் கிளாஸில் உள்ள இதை வந்து நமக்கு வந்து காமிக்காமல் இருந்துச்சு. பட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வேரியபிள் வந்து ப்ரைவேட்டாக கொடுத்தோன்னா என்ன ஆகுது, அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நம்ம எந்த இடத்துல வந்து கொடுக்குறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் அது வந்து இருக்கும். அதை அவுட் சைட் ஆஃப் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி தானே? ஸோ அதை தான் நம்ம வந்து ஹைடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு இது ப்ரைவேட்டாக வேரியபிளாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to put double underscore before that. ஸோ இதை நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது.
ஸோ ஒரு வேரியபிள் வந்து நம்ம ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா we need to put டபுள் அண்டர் ஸ்கோர் தட். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கோ இல்லை கிளாஸ்க்குள்ளே இருக்கோ அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து ப்ரைவேட் டேட்டாவாக தான் இருக்கும். ஓகேவா, குளோபலி ஆக்சஸ் தான் வந்து இருக்காது. சரியா, ஸோ இதுக்கு தான் இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீக்ரெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த எக்ஸாம்பிள் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓகே நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் இட் வில் கிவ்ஸ் அன் எரர். ஓகேவா, print off. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் கவுண்டர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு வேரியபிள் நேம் சீக்ரெட் கவுண்ட்டுக்கு வந்து 0ன்னு போட்டிருக்காங்க. தென் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டெஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கவுண்ட், ஃபங்க்ஷனோட பேர் வந்து கவுண்டர் மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃபில் போய்ட்டு இந்த வேரியபிள் நேமுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் 1 போட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இது இங்கே பிரிண்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா இது இந்த கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா நமக்கு வந்து இட் வில் பிரிண்ட் ஆன் தட். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். மூணாவதாக அந்த லாஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து எரர் காமிக்கும். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் இதில் வந்து 1 இருக்குது. ஸோ அடுத்த இதில் திரும்ப அதே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே 1 இருக்கும்போது இந்த இடத்துல 1 வந்துடும். ஸோ இங்கே 1 இருக்கும், 1 + 1 2 அப்படிங்கிற அவுட்புட் வரும். சரியா, ஸோ இந்த மாதிரி எரர் வந்து நமக்கு இந்த இடத்துல ஏன் எரர் வருது அப்படின்னா இட் வில் கம்ஸ் அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ். சரியா, இது வந்து இந்த கிளாஸ் விட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இது என்ன ஆகுது நமக்கு வந்து இது இங்கே இருக்கிற போது இது வந்து ப்ரைவேட் வேரியபிள், பப்ளிக் இல்லை, ப்ரைவேட் வேரியபிள். பட் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் இந்த இதில் இன்னைக்குள்ளதான் நேற்றுக்குள்ளதான் நினைக்கிறேன். நேற்றுக்குள்ளதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல இஎம்பி கவுண்ட். ஸோ இஎம்பி கவுண்ட்டை நம்ம எங்கே பண்ணியிருந்தோம், லாஸ்ட்டாக இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு கூட நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல. அப்படி தானே, அவுட் ஆஃப் த கிளாஸ் கூட நம்ம வந்து இஎம்பி பிரிண்ட் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இந்த இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ எம்ப்ளாய் கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம வந்து வி கேன் ஏபிள் டு கெட் தேர். பட் ஆனால் இந்த இடத்துல கிளாஸ் நேம் கொடுத்து நம்மளால் எடுக்க முடியல. ஏன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து அது வந்து ப்ரைவேட் வேரியபிளாக இருக்குது. நம்மளால் அது வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இட் வில் ஒன்லி இன்சைட் தி கிளாஸ். சரியா, அந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் அது வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். நமக்கு வந்து வெளியே வரும்போது அது வந்து அக்செப்டபிள் ஆகாது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, பட் அதை நம்ம கொடுக்கணும். நமக்கு வந்து அது வந்து வெளியே வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we need to put object name then dot class name. ஓகேவா, தென் attribute name நம்ம இங்கே கொடுத்துருக்கோமா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி தான் கொடுக்கணும். பட் ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கவுண்டர் டாட் டேட்டா வந்து இது கொடுத்துருக்கோம் அப்படி தானே. பட் இங்கே என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணி இங்கே போடணும். ஓகேவா, அண்டர் ஸ்கோர் போட்டு கிளாஸ் நேமை நம்ம காப்பி பண்ணி இங்கே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எரர் வந்து கிடைக்காது. ஸோ டோட்டலாக அதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 2 ஃபைனல் கவுண்ட். ஸோ இது வந்து அந்த ப்ரொடக்டட் டேட்டாவை நம்ம வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இருந்து எடுத்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இப்படி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் இதே வந்து இங்கே திரும்ப இன்னொரு ரிப்பீட் போட்டோன்னா என்ன ஆகும்னா என்னோடய டேட்டா வந்து 3ன்னு மாறிடும். ஸோ 1 2 3. ஓகேவா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இதாகிட்டே இருக்கும். சரியா, ஸோ இதான் நம்ம வந்து டேட்டா ஹைடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டேட்டா வந்து நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெளியே வந்து அதை வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டோட நம்ம வந்து எந்த கிளாஸில் இருந்து வருதோ அந்த கிளாஸையும் நம்ம ரெஃபர் பண்ணி தான் அந்த டேட்டா வந்து வெளியே எடுத்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டேட்டா ஹைடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, சரி ஓகேம்மா, கிளாஸ் வந்து இதோட முடியுது. கிளாஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் கான்செப்ட் இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா உடனே கேட்டுருங்க. உங்களுக்குள்ளே வச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதீங்க. சரியா,
நானும் இடையில ஒரு டாப்பிக்கில் லைட்டாக கொஞ்சம் சொதப்பினேன். ஸோ உங்களுக்கு அது எதுவும் புரியலை அப்படின்னா அப்போவுமே கேட்டுருங்க. உங்களுக்கு வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரியாம்மா? சரி, ஓகே. நம்ம வந்து இந்த செஷனை வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த செஷனில் நம்ம வந்து என்ன வருதோ, என்ன டாபிக் வருதோ அடுத்த செஷனில் வந்து அதை வந்து கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூம்மா.